நாங்கள் இப்போ 2023-24 எம்சிக்யூ 3வது எம்சிக்யூவை பார்ப்போம். 3வது எம்சிக்யூ என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், எருது ஒரு வண்டியை இழுத்து செல்லும்போது எருதை முன்னோக்கி இயங்கச் செய்யும் விசை யாது? எருதை முன்னோக்கி இயங்க செய்கிற விசை. அப்போ இதுதான் இயக்கத் தொகுதி. இயக்கத் தொகுதியில் இந்த பக்கம்தான் தொகுதி இயங்குது. கேட்ட கேள்வி இழுத்து செல்லும்போது எருதை முன்னோக்கி இயங்க செய்யும். அப்போ எருதை முன்னோக்கி விசை எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ முதலாவது பாப்பமெண்டா, எருது என்ன செய்யும், தன்னுடைய ஒரு விசையை ஒரு எருது ஒரு எஃப்எண்ட விசையை கொடுக்கணும் வைங்க. அந்த எஃப்எண்ட விசை தரைக்குத்தான் கொடுக்கும். இப்படி தரைக்கு கொடுக்கும். ஒரு எஃப்எண்ட விசையை தரைக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? எருதால் தரைக்கு கொடுக்கும். அது தரையில் தான் இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு ஒரு தாக்க மறுதாக்க சோடியில் ஒரு விசையை இந்த கால்களுக்கு இடையில் இப்படி ஒரு பக்கத்தால் கொடுக்கும். அதே விசை கொடுக்கும். எப்படி என்று சொல்லி சொன்னால், தரை கொடுக்கும், எருதுக்கு கொடுக்கும். எருதுக்கு ஒரு விசையை கொடுக்கும். அப்போ தான் இந்த எருது இயங்கும். அப்போ கேட்ட கேள்வியுமே தான், எருதை முன்னோக்கி முன்னோக்கி இயங்கிறதுக்கு வழங்குற விசை என்னண்டு. அப்போ இந்த விசை தான் எருதை முன்னோக்கி வழங்குறதுக்கு இயங்குறதுக்குரிய வழங்குகிற விசையாக இருக்கும். சரி, முதலாக கேள்வி விடையை பார்ப்போம். எருது வண்டி மீது உயர்த்தும் விசை. எருது வண்டி மீது உயர்த்துறதுக்கு ஒரு விசை இருக்குது. இங்கே தான் இருக்குது. அது இழுவையாக தான் இருக்கும். இந்த இதுகளில் இருக்கிற இழுவை. அடுத்து வண்டி எருது மீது உயர்த்தும் விசை. இங்கே வண்டி எருது மீது உயர்த்துற விசைன்னு சொன்னால் இந்த டீயாக தான் இருக்குது. இதில் உள்ள இழுவையாக தான் இருக்குது. ரெண்டும் மாறி வரும். அப்போ இது எருது இயங்கிறதுக்கு உரிய விசையாக இருக்காது. மூன்றாவது எருது தரை மீது உயர்த்தும் விசை. எருது தரை மீது உயர்த்தும் விசை தரையில் தான் இருக்கும். எருதை இயக்கிறதுக்கான விசையாக இருக்காது. அடுத்து தரை எருது மீது உயர்த்தும் விசை. அந்த விசை தான் எருதை இயக்கிறதுக்கான விசையாக இருக்கும். இருந்தால் அஞ்சாவது பார்ப்போம். வண்டி தரை மீது உயர்த்தும் விசை. வண்டி தரை மீது உயர்த்தும் விசை கட்டாயம் எங்கே இருக்கும்? வண்டி தரை மீது உயர்த்து தான். அந்த விசை தரையில் தான் இருக்கும். ஆகவே இதால் எருது இயங்காது, ஒன்றும் இயங்காது. அப்போ இந்த தொகுதியில் பார்க்கும்போது எருது தான் இயங்கணுமாக இருந்தால் கட்டாயமாக தரை எருது மேலே உயர்த்துற விசையாக தான் இருக்கும். ஆகவே இதில் விடை எங்களுக்கு 4வது விடையாக இருக்கும்.